இந்தியன் 2 திரைப்படத்தில் லைக்கா நிறுவனம் எடுத்த முக்கிய முடிவு. இதனால் ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு இது மிகப்பெரிய டிராபேக் அப்படி தான் சொல்ல வேண்டும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இந்தியன் ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்த திரைப்படம். ஒரு 28 வருஷம் கழிச்சு இந்த திரைப்படம் ஜூன் 12ஆம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிறது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 6 வருஷம் உழைப்பு. சங்கர் அவர்களோட 6 வருஷம் உழைப்பு, கமல் அவர்களோட 6 வருஷம் உழைப்பு, லைக்காவோட 6 வருஷம் உழைப்பு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பெரும் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் 6 வருஷம் டிலே ஆனதற்கான காரணம் என்னன்னா கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட பாலிடிக்ஸும் சினிமாவும் ரெண்டுமே பார்த்ததுனால பாலிடிக்ஸில் ஒரு பங்கு, சினிமாவில் ஒரு பக்கம் காலை வச்சதுனால இந்த படம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இதனால லைக்கா நிறுவனத்துக்கு பெரும் பண நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா 6 வருஷம் இந்த பணத்தை போட்டிருக்காங்க. இதுக்கான வட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகி விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ 6 வருஷம் கழிச்சு ஜூலை 12ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ லைக்கா நிறுவனம் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, இப்போதைக்கு நம்ம கையில் சில திரைப்படங்கள் இருக்குது. அந்த திரைப்படத்தை நல்லபடியாக ரிலீஸ் செஞ்சுட்டு அதில் வர இன்கம் வச்சு அதோட படத்தை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த படத்தையும் தயாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்களா. அதனால் எந்த புதிய திரைப்படத்துக்கும் சைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ மீண்டும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண லைக்கா நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பெரும் அதிர்ச்சியில் லைக்கா ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க.